தற்குறி அப்படிங்கிற வேர்டுக்கான உண்மையான அர்த்தம் தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. தற்குறி அப்படின்னா என்னது? ஒன்றும் தெரியாதவர்கள். இதுதான் அண்ணாமலையை தரக்குறைவாக பேசியதற்கு ஒரு விமர்சனமாக திரு அண்ணாமலை அவர்கள், இல்லை நான் தெரிந்தவன் தான், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் விவசாயம் பார்த்துருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி தற்கொலைன்னு சொன்னார். அநாகரிகமான வார்த்தை. இதே எடப்பாடியே டெட் பாடி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதை கண்டிச்சது நாங்கள். ஒரு முதலமைச்சரை இப்படி பேசுவது தவறானது. சசிகலா அவனுடைய காலில் விழுந்ததை சொன்னார். இப்போ ஸ்டாலின் பேசும்போது காலில் விழுந்ததோது மட்டுமல்ல விட்டிருந்தால் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை சொன்னார். கேவலமா. அன்னைக்கெல்லாம் ஏன் இவங்க குடும்பாவியை கொடுக்கல? இப்போ இதுக்கப்புறம் பிஜேபியில தலைவர் அப்படின்னு யாரையாவது வரதுக்கு வாய்ப்பு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் ஒரு வெளிநாடோ வெகு தூரமோ ஒரு விஷயமே இருக்கு. இந்து மதத்தை அழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அந்த இந்து மதத்தில் ஒரு அங்கமான நம்முடைய தெய்வமான முருகன் குறித்து சிலாகித்து பேசி எல்லாத்தையும் திராவிடமெல்லாம் ஒன்றிணைக்கும் என்று சொல்வது சித்தாந்த ரீதியாக திமுக தோற்றுவிட்டது என்பதை வெகு தெளிவாக உணர்த்துகிறது. இந்த சிறுபான்மை வாக்குகள்னு வரும்போது பிஜேபியிடம் இருந்து விலகி இருந்தாதான் சிறுபான்மை வாக்குகள் வரும்னு எடப்பாடியும் சொல்றாரு, திமுகவும் சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மத அரசியல் அவர்கள் செய்கிறார்கள். சொல்றதுதான் கரெக்டுன்னா அப்ப ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும். நீங்க குடும்ப அரசியல் பண்ணுங்க, அந்த குடும்பத்துல இருந்து கனிமொழி தான் அப்ப அடுத்து முதலமைச்சராக வரணும். அண்ணாமலை இப்படி சொல்லலாம்? அவர் கூட தான் இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே ஜெயிக்கல. அப்போ அண்ணாமலை சொன்னது சரியா போச்சா? அவர் சொன்ன வார்த்தை சரியா போச்சா இல்லையா? என்ன சொல்றாங்க கூட புரிஞ்சுக்கல. அதுதான் தற்கொலை. சார், ஒற்றை தலைமை அதிமுகல எல்லாரும் பேசுறாங்களே. அவங்க ஒற்றை தலைமை இருக்கட்டும், 10 தலைமை இருக்கட்டும், எனக்கு என்ன எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வளரும். ஆயிரத்தி 1993 நடந்த மும்பை குண்டுவெடிப்பு. மும்பை பாப்லாஸ் எப்போ நடக்குன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அது நடக்கும். தமிழ்நாடு ஒன்று தான் பாபர் மசூதி காலத்தில் எந்த விதமான வன்முறை இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கோத்ரா ரயில் எரிப்பு, குஜராத் கலவரம் இல்லைன்னா மோடி 2வது முறை சிஎம் வந்தே இருக்க முடியாது. முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு இந்து விக்கிரகம் இருந்து அங்கே பக்கமே வரமாட்டாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு மிகப்பெரிய வன்முறை கற்றுவிடப்பட்டது. தாவூத் இப்ராஹிம் தலைமையிலான அமைப்புகளை பாகிஸ்தான் அரசாங்கம் தூக்கிடுச்சு. தாவூத் இப்ராஹிமிடம் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்துகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் குண்டு வெடிக்கணும். இந்த குண்டு வெடிப்பு நடந்த பிறகு பம்பாய் மீண்டு வருவதற்கு ஒரு 5 வருஷம். துப்பாக்கி படமே இதை பார்த்து தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தானங்க. ஏதாவது ஒரு கதையிலிருந்து கருவை திருடி அதை டெவலப் பண்ணு. டைகர் மேமன், தாவூத் இப்ராஹிம், பாகிஸ்தான் ISIS. பால் தாக்கரே உயிரோடு இருந்த காலத்தில் பம்பாயை விட்டு எந்த புறநருக்கும் போல. யாருக்கு பயந்து? தாவூதுக்கு பயந்து. பால் தாக்கரேவுடைய வளர்ச்சி இந்துக்களுடைய வளர்ச்சி, பால் தாக்கரேவுடைய வளர்ச்சி RSS வளர்ச்சி, பால் தாக்கரே வளர்ச்சி BJP வளர்ச்சி. இவர்களை மராட்டிக்காரன் மதிக்க மாட்டான், குஜராத்துக்காரன் மதிக்க மாட்டான், குஜராத் அரசுகளும் மதிக்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய நாராயண திருப்பதி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய ட்விட்டர் ஒன்று பார்த்தேன் சார். அதுல அந்த தற்குறி அப்படிங்கிற வேர்டுக்கான உண்மையான அர்த்தம் தெரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. தற்குறி அப்படின்னா என்னது சார்? உண்மையான மீனிங் எனக்கே தெரியும். தற்குறின்னா என்னன்னு தெரியாதே. கடந்த ஒரு கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக தமிழ்நாட்டில் ஐயோ இப்படி தரம் தாழ்ந்து பேசிட்டாரு, தரக்குறைவாக பேசிட்டாருன்னு சொன்னாங்க. தற்குறின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதவன்னு அர்த்தம். ஓகே சார். அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாத கை நாட்டு வைக்கிறவங்கள தன்னுடைய குறியை வைப்பவர்கள் தற்கூறி அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் தெரியாதவர்கள். இதுதான் விஷயம். ஓகே. என்னடா தற்கூரித்தனமாக பேசுகிற அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தெரியாது பேசு. அதுபோல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை உழைக்காமல் வந்து விட்டார் அப்படின்னுலாம் பேசி அதற்கு அண்ணாமலையை தரக்குறைவாக பேசியதற்கு ஒரு விமர்சனமாக திரு அண்ணாமலை அவர்கள், இல்லை நான் தெரிந்தவன் தான், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன்,
நான் விவசாயம் பார்த்துருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி தற்கொலைன்னு சொன்னார். இது ஒன்றும் தரக்குறைவான வார்த்தை அல்ல, அநாகரிகமான வார்த்தை அல்ல. ஆனால் இதே எடப்பாடியே டெட் பாடி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாப்புல. அதை கண்டித்தது நாங்கள். என்னுடைய ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நான் கண்டித்திருக்கிறேன், ஒரு முதலமைச்சரை இப்படி பேசுவது தவறானது அப்படின்னு. ஓகே சார். சசிகலா அவனுடைய காலில் விழுந்ததை சொன்னார் இப்போ. ஆனால் அது குறித்து அன்று உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது காலில் விழுந்ததோடு மட்டுமல்ல விட்டிருந்தால் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை சொன்னார் கேவலமாக. அன்றைக்கெல்லாம் ஏன் இவங்க வந்து குடும்பாவியை கொடுத்தலை? அன்றைக்கெல்லாம் ஏன் இவ்வளோ பொங்கி எழலை? இதுதான் நம்ம கேள்வி. அதுக்கு தான் அந்த ட்வீட் நான் போட்டேன். அதாவது தற்குறின்னு சொன்னது தப்பில்லை, அதை யாரு சொல்றா எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரச்சனையே. அந்த வார்த்தை இல்லை, அதை சொல்வது யார்? ஓகே. காரணம் என்னன்னா அண்ணாமலை அவருடைய வளர்ச்சி, இவர்களுடைய வீழ்ச்சி. அதனால் இதை பெரிதுபடுத்தி பேசுகிறார். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டாரு, லண்டன் போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பிஜேபியில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களே இல்லை அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கிய பொறுப்பாளர்கள் இல்லை, தலைவர் யார், அதாவது அறிக்கைலாம் யார் விடுவா, இதுக்கப்புறம் பிஜேபியில் யார் மற்ற கட்சியை விமர்சனம் செய்வா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. இப்போ இதுக்கப்புறம் பிஜேபியில் தலைவர் அப்படின்னு யாரையாவது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்காது? என்னவோ அண்ணாமலை அவர்கள் ஒரு 5 வருஷமா இருக்க மாட்டாங்க, இதோ போயிட்டு இதோ வந்துட போறாருங்களா, 2 மாதம்தான். அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் ஒரு வெளிநாடோ வெகு தூரமோ ஒரு விஷயமே இல்லை. நம்ம முதலமைச்சர் கூட தான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. அவர் 10-15 நாள் 20 நாள் இருக்க போகிறாரு. அப்போ முதலமைச்சருடைய அந்த பொறுப்புகளை விடவா இது இல்லை. அப்போ அதுக்கே அவர் ஒன்றும் யாரையும் நியமிச்சுட்டு போலையே, துணை முதலமைச்சராகவோ இல்லை திமுகவிற்கு ஒரு தற்காலிக தலைவரையோ நியமிக்கலையே. அதனால் இதெல்லாம் அவசியம் இல்லை. எங்கள் கட்சியில் பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க, துணைத் தலைவர்கள் இருக்கிறோம், பொதுச் செயலாளர்கள். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கட்சி விஷயமாக தானே பேசுகிறேன், என்னை பற்றியே பேசுகிறேன். அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. கட்டமைப்பில் அதிமுகவை விட வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய. சார், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றி பேசுவோமே. கூட்டணி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடையாதுன்னு 2 தலைவர்களுமே சொல்கிறாங்க. ஆனால் மேலிடம் வந்து அதிமுகவோட கூட்டணி வைத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல, ஏன்னா 2024 சட்டமன்ற தேர்தலையுமே கூட்டணி வைத்திருந்தா நன்றாக இருக்கும்னு பேசப்படுது. ஏன்னா 40-40 திமுகவோட வெற்றி ஆயிடுச்சு. ஸோ அதே தப்பு 2026 செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவங்களுக்கு பொழுதுபோகாத பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கட்சி நாங்கள் தான் பேச முடியும். ஆமாம் சார். சரியா? இப்போது இன்றைக்கி தேதியில் தேர்தல் கிடையாது, அதனால் கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வர்றதுக்கு பேர் தான் கூட்டணி. கூட்டணி என்பது அரசியல் அப்படியே கூட்டணி வச்சுக்கிட்டு போகிற விஷயம் இல்லை. அப்படின்னா அதுக்கு பேர் வியாபாரம். ஸோ கூட்டணி அப்படின்னா தேர்தலை எதிர் அணி பலமாக இருந்தால் அந்த அணியை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகம் தான் கூட்டணி. அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. தேர்தல் முடிந்து விட்டால் கட்சி அரசியல் தானே தவிர கூட்டணி அரசியல் கிடையாது அப்படின்றதுல நாம தெளிவாக இருக்கும். சார், திமுக உதயநிதி அவர்களுடைய பேச்சு, அண்ணாமலையோடைய கருத்துக்கு எதிர் பேச்சு. அண்ணாமலை வந்து ரீசெண்டாக அந்த மாநாடு, முருகன் மாநாடு நடத்தும்போது உதயநிதியும் அண்ணாமலைக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டது. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, பெரியார் வந்து தமிழ் புலவர்கள் 3 பேரை பற்றி தவறாக தான் பேசியிருக்காருன்னு 3 குறிப்புகளை அவர் சொல்கிறாரு. அதற்கு உதயநிதியும் எதிர்த்து பதில் சொல்கிறாரு, கிடையாது, நாங்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்னு இருந்த கட்சி வந்து, அதாவது அண்ணா சொன்ன மொழிகள் இதெல்லாம், நாங்கள் வந்து சனாதானம் தான் வேண்டாம்னு சொன்னமே தவிர ஆன்மீகத்தை வேண்டாம்னு சொல்லலை அப்படின்னு உதயநிதியோட கருத்தாக இருக்குது. ஸோ இப்போ இந்த முருகன் மாநாடு எதை நோக்கின அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்துக்களை, இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி, இந்து மதம் என்று சொன்னால் சனாதன தர்மம், அன்றைய சனாதன தர்மம் தான் இன்றைய இந்து மதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நம்மை பொறுத்தவரையில் இந்து என்பது ஒரு மதமே அல்ல, அது ஒரு வாழும் முறை, வாழ்க்கை முறை என்று நம் நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் கூட பல முறை தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதனால் சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொன்ன, அதாவது இந்து மதத்தை அழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அந்த இந்து மதத்தில் ஒரு அங்கமான நம்முடைய தெய்வமான முருகன் குறித்து சிலாகித்து பேசி
எல்லாத்தையும் திராவிடமெல்லாம் ஒன்றிணைக்கும் என்று சொல்வது அவர்கள் தோற்றுவிட்டார்கள், சித்தாந்த ரீதியாக திமுக தோற்றுவிட்டது என்பதை வெகு தெளிவாக உணர்த்துகிறது. அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். உங்களுக்கு வேணால் நானே புக்கு வச்சுருக்கிறேன், ஈவேராவுடைய புக்கு நான் தரேன், அதில் எடுத்து பாருங்கள். அண்ணாமலை அவர்கள் சொன்னதெல்லாம் இருக்கும். நீங்கள் இப்போ திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு பேசினார் ஈவேரா, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதனால் உதயநிதிக்கு தெரியாது. முதல்ல உதயநிதி ஈவேராவை பற்றி தெரிஞ்சுக்கணும், திமுகவை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்துக்களை அவமதிப்பாக பேசக்கூடிய இந்த நபர்கள் தொடர்ந்து சிறுபான்மை சமுதாயத்தை தாஜா செய்து அவருடைய ஓட்டுக்காக அப்படி பேசுகிறார். இவ்வளவுதான் விஷயம். இது வெறும் ஓட்டுக்காக செய்வது தான். இந்த சிறுபான்மை வாக்குகள்னு வரும்போது பிஜேபியிடம் இருந்து விலகி இருந்தாதான் சிறுபான்மை வாக்குகள் வரும்னு எடப்பாடியும் சொல்றாரு, திமுகவும் சொல்றாங்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? மத அரசியல் அவர்கள் செய்கிறார்கள் அர்த்தம். கரெக்டா? அவர்கள் மத அரசியலை செய்கிறார்கள். எங்களுக்கு இந்த இந்த மதத்தோட ஓட்டு போகணும்னு என்ன அர்த்தம்? எது மதவாத அரசியல்? ஒரு பிஜேபியை மதவாத அரசியல் செய்கிறான்னு சொல்கிறோம். நாங்கள் எந்த இடத்துலையுமே சிறுபான்மையினர் குறித்து, கிறிஸ்தவர்கள் குறித்தோ அல்லது இஸ்லாமியர்கள் குறித்தோ தவறாக நாங்கள் பேசுவது கிடையாது, எங்களுக்கு அவசியமும் இல்லை. ஆனால் சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் என்று சொல்வது அதுதானே மதவாதம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் அது மதவாதம் தானே. அப்போ இன்னொரு மதத்தினுடைய ஓட்டு, இப்போ நாங்கள் என்றைக்கும் எங்களுக்கு இஸ்லாமியருடைய ஓட்டு வேண்டும், கிறிஸ்தவருடைய ஓட்டு வேண்டும், செட்டியாருடைய ஓட்டு வேண்டும், நாடாருடைய ஓட்டு வேண்டும் அப்படின்னு ஜாதி ரீதியாக மத ரீதியாக நாங்கள் பேசலை. ஆனால் அவர்கள் வாக்குகளை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இவர்களோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதில் யார் மதவாதி? அப்போ சிறுபான்மை வாக்குகளுக்காக தான் இந்த அரசியல் நடத்துது எல்லாமே. ஆமாம் ஆமாம் சார். அண்ணாமலையும் எடப்பாடியும் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசியலில் இப்போ அடுத்து பேசக்கூடிய விவாத பொருள் கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் நடந்த அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் தான். ரஜினி விசஸ் துரைமுருகன், அதே மாதிரி உதயநிதி விசஸ் ஓல்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கான்செப்டே போயிடலாமே. உதயநிதி ரஜினி சொன்ன ஓல்ட் ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் கான்செப்டை உதயநிதி வரவேற்கிறாரு. பழைய அமைச்சர்கள் எல்லாம் ஒதுங்கி புதிய அமைச்சர்களுக்கோ இல்லை புதிய நிர்வாகிகளுக்கோ வழிவிடுங்க அப்படின்னு. அதெல்லாம் அவங்க கட்சியில் உள்ளே இருக்கக்கூடிய உள்குத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க உட்கட்சி விவகாரம். நான் தலையிட வேண்டிய அவசியமோ தேவையோ எனக்கு இல்லை. அதை அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். அப்படின்னா ஸ்டாலினை இருக்கக்கூடாது இல்லையா? உதயநிதி சொல்கிறது தான் கரெக்டுன்னா அப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடாது. அவர் தானே அடுத்த முதலமைச்சராக வரப்போறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு அவருக்கு சண்டையா? அது அவங்க குடும்ப ரீதியான பிரச்சனை. அப்புறம் நான் இப்படிலாம் எதான் சொல்கிறேன், இப்போ நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு இது ஏன் சொல்கிறேன்? இது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ். இது நீங்கள் வயசானவங்க வரக்கூடாதுன்னா இப்போ ஸ்டாலின் கூட தான் நான் அவர் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. உதயநிதி ஒரு 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 அமைச்சரை சொல்வதாக தான் அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தும் தானே. எல்லாருக்கும் வயதாயிடுச்சு அப்படின்றது பொருந்தும் தானே. நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணீங்கன்னா அந்த குடும்பத்திலேருந்து கனிமொழி தான் அப்போ அடுத்து முதலமைச்சராக வரணும். நான் அனுபவ ரீதியிலையும் சரி வயதிலையும் மூத்தவர் குடும்பத்திலே இருக்கலாங்க. இல்லை நீங்கள் அனுபவ ரீதியானா துரைமுருகன் தான் வரணும். ஆனால் எங்கேருந்து நீங்கள் திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் இங்கே கூப்பிட்டு வரீங்க, அதை அவங்க கட்சி விவகாரம்னே வச்சுப்போம், அது வேற. ஆனால் இப்படி வயது குறித்து பேசி இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாதுன்னா ஸ்டாலின் அவர்களும் வரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாருன்னு அவர் ஐயம் எனக்கு வரைக்கும். சரி, F1 ஃபார்முலா ரேஸ் சென்னையில் நடக்க போகுது. வீணா எதுக்கு ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க, விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. இந்த ஃபார்முலா ரேஸை எப்படி நீங்கள் முதல்ல பார்க்க? இது கார் பந்தயம் வேணுமானா வேணும், அதில் ஒன்றும் விளையாட்டு அப்படின்றத பார்க்கும்போது அது சரி. ஆனால் சென்னையினுடைய ஒரு மிக மிக முக்கிய மைய பகுதி. இதனால் என்ன ஆகும்னா வட சென்னை நம்முடைய மற்ற சென்னையை விட்டு ஒட்டுமொத்தமாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது. இதுதான் உண்மை. மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள், விமான நிலையம் செல்வதற்கு வட சென்னையிலிருந்து வருபவர்கள் அல்லது இங்கிருந்து வட சென்னைக்கு போகிறவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்வார்கள். கிட்டத்தட்ட 10 நாள் இப்போ போய் பாருங்கள், அந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள், அந்த ரோடு என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு போய் பாருங்கள். 2 சைடு அந்த வேலி போட்டு ஏன் நீங்கள் மக்கள் போகிற சாலையை எப்படி நீங்கள் அந்த மாதிரி மறிக்கலாம்? அங்கே ஒன்று டிஸ்டர்ப், அது தனியாருடைய போட்டி. அப்போ எப்படி உதயநிதி ஸ்டாலின் அதில் அமைச்சர்களை கூப்பிட்டு பேசலாம், அதிகாரிகளை கூப்பிட்டு பேசலாம்? சரி, நம்ம என்ன சொல்கிறோம்னா பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இருக்க வேண்டும். நீங்கள் இப்போ 2 நாள் போட்டி நடக்குதுன்னு சொன்னால் 1 வாரம் பயிற்சியாக அங்கே நடக்கும். அப்போ அந்த நேரம் ஓட்டி பார்ப்பாங்க. ஆமாம், அப்போ அந்த நேரத்தில் உறுதியாக அங்கே போக்குவரத்து பாதிக்கப்படும். அப்போ இப்போ எல்லாரும் பெரம்பூர் வரைக்கும் போயிட்டு வரணும். அப்போ
சரிதானே? ம். இல்லைன்னா எக்மோர் வரணும், எக்மோர் வந்து போகணும். ஓகே. ஸோ இப்போ எப்படி ஃபுல்லாக சோக் ஆகும்? இதுதான் நாம் சரி. நீங்கள் வந்து செஸ் விளையாட்டை ஈசிஆரில் போய் வைக்கிறீங்க, புறநகரில் போய். செஸ்ஸை நீங்கள் இங்கே கூட இண்டோர் ஸ்டேடியத்தில் வச்சுட்டு போயிருக்கலாம். அதை விட்டு அதை போய் நீங்கள் ஈசிஆரில் வச்சுட்டு இதை வந்து சிட்டிக்குள்ளே வச்சா என்ன அர்த்தம்? நீங்கள் கேலரி கட்டுறாங்க, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ இது. எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் இதற்காக போய் வசூல் பண்ணுங்க, அடாவடியாக வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு அது. இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். நீங்கள் செய்யுங்க, நம்ம வேணான்னு சொல்ல, ஆனால் அதை செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சரி, இது வந்து ஒரு தனியார் நடத்தினாலும் நீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நடத்தினாலும் அரசாங்கத்துக்கிட்ட வாங்கின பணத்தை தனியார் திரும்ப ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய உத்தரவா இருக்கு. இப்போ இது செயல்பட நடக்கிறீங்க. ஏன்னா 240 கோடி இல்லை, நான் சொல்கிறது அதாங்க. நீங்கள் ஒரு தனியார் நடத்தக்கூடிய விஷயம், இப்போ வந்து கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தனியாருடையது தான், பிசிசிஐ ஆமாம் அல்லது டிஎன்சிஏ. அதற்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சேப்பாக்கம் மைதானத்தில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே காவலர்கள் வந்து அங்கே பாதுகாப்பு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட அதற்குண்டான செலவை கூட கிரிக்கெட் அசோசியேஷன் தான் ஏற்றுக்கும். அது அரசாங்கம் கிட்ட வராது. ஓகே. சொல்லுவாங்க இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது, இதுக்கு இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா? 1,00,000 பேர் வராங்கன்றதை கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி இங்கேயும் இது இப்படி தான் செய்யணும். ஆனால் இது ஒரு தனிநபருடைய விருப்பத்திற்கு உகந்து நடக்கிறது அப்படின்றது தான் விஷயம். அந்த தனிநபர் யார் என்பது உலகத்திற்கு தெரியும். சார், உதயநிதியை அடுத்து ப்ரமோட் பண்ணுற வேலைகள் தான் இதெல்லாம் அப்படி நடக்குது. அதே மாதிரி அதிமுகவிலையும் எடப்பாடியை சார்ந்து தான் அனைத்து விஷயங்களும் நடக்குது. இப்போது எடப்பாடி அவர்களை பற்றி பார்க்கும் பொழுது அவர் வந்து அண்ணாமலை பற்றி சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து மறுத்துட்டீங்க, கிடையாது, அது வந்து உண்மை கிடையாது. ஆனால் அவர் ஒரு விஷயத்த சொல்லி அதை ஸ்ட்ராங்காக மறுக்கிறார். சார், என்ன அண்ணாமலை என்ன சொன்னார்னா, தேர்தலை இது வரைக்கும் சந்திக்காதவர் தான் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அப்படி அவர் எங்கேயும் சொல்லி இல்லை சார், தேர்தலை சந்திக்கலன்னா சொல்ல இல்ல, தேர்தலை சந்திக்காதவர் எடப்பாடினா அந்த எம்எல்ஏக்களை வச்சு தானே சசிகலா மூலமா ஒரு முதலமைச்சர் ஆனாரு. அதை தான் அவர் ஒரு மேடையில அதாவது முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்டு அவர் ஜெயிக்கவில்லைன்னு சொன்னாரே தவிர அவர் சொன்னது தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் அப்படி சொல்லல. அதுதான் அந்த மாதிரி ஒரு சில கருத்துக்கள். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின்னர் இன்டரிமா அவர் வராரு அப்படின்றதான் அவர் சொல்றாரு. இப்ப அந்த கருத்துக்கு தான் இப்ப முழு வீச்சுல ஜெயக்குமார் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். என்னன்னு அண்ணாமலை எப்படி சொல்லலாம்? அவர் கூட தான் இது வரைக்கும் எந்த தேர்தலையுமே ஜெயிக்கல. அண்ணாமலை அதான் சொல்றேன். அப்போ அண்ணாமலை சொன்னது சரியா போச்சா? அவர் சொன்ன வார்த்தை சரியா போச்சா இல்லையா? என்ன சொல்றாங்க கூட புரிஞ்சுக்கல. அதுதான் தற்கொலைன்றாரு. இதுக்கு பதில் இவ்வளவுதான். சார், ஒற்றை தலைமை அதிமுகல எல்லாரும் பேசுறாங்களே, கேபி முனுசாமி பேசுறாரு, எஸ்பி வேலுமணி பேசுறாரு, ஜெயக்குமார் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு. இப்போ யார் பேசுறத நம்ம எடுத்துக்கணும்னு இருக்கீங்க? எனக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் அது அவருடைய தனிப்பட்ட கட்சி விவகாரம். அவங்க ஒற்றை தலைமை இருக்கட்டும், 10 தலைமை இருக்கட்டும், எனக்கு என்னத்துக்கு அதெல்லாம். ஓகே சார், எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வளர்க்கிறோம், அவ்வளோதான். இப்போ தேர்தல் பிஜேபியோட நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? கடைசி அவங்க கிட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தமிழகத்தில் இடம்பெறும். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளரா அண்ணாமலை தான் முன்னிறுத்தப்படுவார் அப்படிங்கிறாங்க. அது எப்பொழுதுமே எங்கள் கட்சியில் பெரும்பாலும் அந்த மாதிரி இல்லை. தேர்தல் முடிந்த பிறகுதான் முதலமைச்சர் யார் என்று முடிவு செய்வார். மாநில தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது அப்படின்றலாம் ஒன்றும் கட்டாயம். எப்பவுமே அது மாதிரிலாம் ஒன்றும் கட்டாயம். ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு ஜனநாயக ரீதியில் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். சரி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அனைத்து கேள்விகளுக்குமே மிக தெளிவா பதில் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.